ஒருவேளை தாவேக்காவும் அதிமுக பாமக இணையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தாவேக்காவோட அணுக்கம் அப்படின்னு தான் நம்ம தலைப்புல கமிட் பண்ணியிருக்கோம். அப்படின்ற அடிப்படையில தாவேக்கால விஜய் அவர் அடுத்த முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சூளுரைத்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி விஜய் 2 பேரும் கூட்டணியில இருக்காங்கன்னா அப்ப சிஎம் கேண்டிடேட்டா யார் இருப்பாங்க, யார் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும்ல. அப்ப கூட்டணி நம்ம எப்படி பேச முடியும்? தொடக்கத்திலேயே அந்த கேட்டு போட்டுறாங்களே. மேடம், உங்களுக்கு தெரியாது இல்ல, அதாவது பாமகவும் கடந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு வருதுங்க, அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் சொல்லுது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தேமுதிக தலைமையில் ஆட்சிங்கிறாங்க. எல்லாம் யாரு சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லா கட்சியுமே அப்படி சொல்லுது. அப்போ திரு விஜய் அவர்களும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த கட்சி அதிமுக அணிஞ்சிட்டு போயிடலாமே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாழ்நாள் நோக்கம் உண்டு. நாங்கள் ஆட்சி பெறுவோம், எங்கள் தலைவரை முதலமைச்சர் என்பதுதான் உண்மையான வாழ்நாள் நோக்கமா தான் வச்சிருக்காங்க. ஆனால் சூழ்நிலை தக்கவாறு சில மாற்றங்களை ஒத்துதான் ஆகணுங்க. இல்லைன்னு சொன்னா அது சரியா வராது. ஏன்னா யார் தங்களுக்கு முழுமையாக எதிரியோ அந்த எதிரியை தோற்கடிப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும். இதுதான் அரசியல்ல எழுதப்படாத ஒப்பந்தம். அப்ப அதை நோக்கி பயணிப்பது என்பது வேறு வழி இல்லைங்க, எந்த கட்சிக்கும் வழி இல்லை. நீங்க சொல்றதன் அடிப்படையில நான் புரிஞ்சுக்கிறது, ஒருவேளை தாவேக்கா வருமாயின் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இணைமாயின் அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை, வேற பேச்சுக்கே இல்ல. அது மாற்றுக்கிறது இல்லைங்க. அதிமுக தலைமைதான் கூட்டணி. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் முதலமைச்சர், எந்த மாற்றமே இல்லை. இதுல உறுதி அதிமுக இருக்குது. அதே மாதிரி பாஜகவோடு நிச்சயமாக கூட்டணி வைக்காது. நேரடியாகவோ மறைமுகவோ கூட்டணி இல்லை, தெளிவா பலமுறை சொல்லியாச்சு. அதே மாதிரி திமுக இருக்கிற சில கட்சிகளுக்கு முன்னுக்கு முன்னான கொள்கை முரண்பாடு நிறைய உருவாயிட்டே வருதுங்க. கருத்து முரண்பாடு, கொள்கை முரண்பாடு நிறைய உருவாயிட்டே வருது. அங்கேயும் சில பிணக்குகள் தேர்தல் நேரத்தில் உருவாகலாம். மொத்தத்தில் திமுக 2024 அப்புறப்படுத்தப்படும். அதற்கான ஒரு மிகப்பெரிய அணியை அதிமுக அமைக்குங்க.